போராளிக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு காவலாளி வந்து சாப்பாடு கொடுக்க வராரு. காவலாளி கிட்ட அந்த சிறை கைதி வந்து கேட்கிறாரு, தன்னை அடைச்சி வச்சிருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அந்த காவலாளி சொல்றாரு, உன்னை அடைச்சி வச்சிருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, கைவிடப்பட்ட ஸ்கூலா இருக்கு, அதனால உன்னை எங்க அடைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு பதில் சொல்றாரு. இதை கேட்ட அந்த கைதியும் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்றாரு. காலையில வந்து அந்த காவலாளி போராளியை வந்து கூப்பிட்டு போறாரு மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு. சாகர போது எல்லார்கிட்டயுமே கேட்பாங்கல்ல அவங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு. அதே மாதிரி இந்த போராளி கிட்ட உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டு இருந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா தன்னோட குடும்பத்தை பார்க்கணும், இல்ல தனக்கு தேவையான ஏதாவது ஒரு கடைசி ஆசையை நிறைவேற்றிருக்கலாம். ஆனா அவர் கேட்டது என்ன தெரியுமா, இப்போ என்ன அடைச்சு வச்சிருக்கீங்களா இந்த பள்ளிக்கூடம், இந்த பாலன பள்ளிக்கூடத்தை ரெடி பண்ணி மறுபடியும் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு எதிர்காலமா இருக்கக்கூடியது எஜுகேஷன் தான் அப்படின்னு தான் உயிர் போற நிலைமையில கூட சுயநலமா யோசிக்காம பொதுநலமா யோசிச்சு ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் தான் முக்கியம், அவங்களுக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வலியுறுத்தின ஒருத்தரை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். அவர் யாருங்கிற